இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த 3வது நாளுக்காக நான் தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த வாரம் முழுவதுமாக நம்முடைய உலக பிரகாரமான பணியை நாம் எவ்வாறெல்லாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்து வருகின்றோம். முதல் நாளிலே நாம் நம்முடைய பணியை புத்தியாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். 2வது நாளிலே நம்முடைய வேலையை நாம் உற்சாகத்தோடு, முதல் நாளிலே புத்தியாய் செய்ய வேண்டும், 2வது நாளிலே உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த 3வது நாளிலே நாம் ஜாக்கிரதையாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் தியானிக்க இருக்கின்றோம். நம்முடைய வேலையில் நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை நாம் மிக மிக ஜாக்கிரதையாக அந்த பணியை செய்ய வேண்டும். பாருங்க, நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே வாசிக்கின்றோம். தன் வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவனை நீ கண்டால் அவன் நீசருக்கு முன்பாக நில்லாமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பான். தன்னுடைய வேலையிலே நாம் எப்படி இருக்க வேண்டுமா? ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கேர்லெஸ்ஸாக நம்ம என்ன செய்யக்கூடாது. நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை ரொம்ப கேர்லெஸ்ஸா அது செய்தா என்ன, செய்யட்டா என்ன, முடிச்சா என்ன, முடிக்காட்டா என்ன, இல்லை நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம், இல்லை அடுத்த நாள் வந்து பார்த்துக்கலாம், இப்படிங்கிற ஒரு அசால்ட்னஸ் நமக்கு இருக்காதுபடி நமக்கென்று கொடுக்கப்பட்ட பணியை மிக மிக ஜாக்கிரதையோடு செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் வேதாகமம் மூலம் எச்சரிக்கப்படுகின்றோம். பாருங்க, நம்ம இன்னைக்கு யோசிச்சு பார்ப்போம். நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பணி, ஆஃபீஸில் இருக்கிறோம், வேலை பார்க்குறோன்னு வச்சுக்கோங்க, இல்லை ஒரு ஆசிரியராக வேலை பார்க்குறீங்க வச்சுக்கோங்க. பாருங்க, மனிதர்கள் நம்ம பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக, அல்லது நம்முடைய மேல் அதிகாரிகள் நம்ம பார்த்துட்டு இருக்காங்க, அல்லது நம்முடைய ஹெச்எம்ஸ் அல்லது நம்முடைய பிரின்சிபல்ஸ் நம்மளை கவனிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒரு நாளும் வேலை செய்யக்கூடாது. நம்முடைய வேலையில நம்மை அதற்கும் மேலாக ஒரு அதிகாரி நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கின்றார் என்கிற உணர்வோடு நாம் நம்முடைய வேலையிலே மிக மிக ஜாக்கிரதையாக, நம்மை கண்காணிக்கின்ற ஒருவர் என்னை பார்த்து கொண்டே இருக்கிற என்ற உணர்வோடு நாம் மிக ஜாக்கிரதையாக நம்முடைய பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி நாம் இந்த நாளிலே நாம் எச்சரிக்கப்படுகிறோம். பாருங்க, ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில அந்த ஜாக்கிரதையா செய்ய வேண்டும் என்கிற ஒரு காரியம் நமக்கு ஒரு தோணாம இருந்திருக்கலாம். சரி, இந்த வேலை தானே. பொதுவாக ஒரு கம்பெனியில், ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு இந்த ஒர்க்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணலை, நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் பாருங்க, ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனில் அந்த மாதிரி என்ன செய்யாது, இன்னைக்கு இந்த பாடத்தை முடிக்கணும்னா கண்டிப்பாக நம்ம நினைச்சிடுவோம், முடிச்சிடும். இல்லை ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வச்சாவது நம்ம நினைச்சிடும், அந்த பாடத்தை நம்ம நினைச்சிடும் முடிக்கணும்னு நினச்சிக்குவோம் இல்லையா? பாருங்க, அந்த மாதிரி பெண்டிங் ஒர்க் இல்லாத அளவுக்கு நம்முடைய வேலையிலே நாம் மிக மிக ஜாக்கிரதையாக நம்முடைய வேலையிலே நடந்து கொள்ள வேண்டும். நமக்கென்று கர்த்தர் ஒரு பணி கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் கணக்கு கேட்கும் போது நான் என்ன சொல்லுவேன் அப்படிங்கிற ஒரு உணர்வு நமக்குள் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நாம் வேதாகமத்திலே 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்திலே ஒபதியா என்கிற ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு ஜாக்கிரதையாக அவன் செயல்பட்டான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம். பாருங்க, ஆகாபின் மனைவியாகிய ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் கொலை செய்யணும்னு சொல்லி அப்படியே தீர்க்கதரிசி நிறைய பேரை கொலை செஞ்சுட்டா. இன்னும் இந்த பிளான் நடக்கும் போதே இந்த ஒபதியா என்ன செய்யறாரு, அந்த கெபிக்குள்ள 50 பேராக பாருங்க ஒளிச்சு வைக்கிறான் கொண்டு போய். ஏன்னா இந்த தீர்க்கதரிசிகளை அந்த ஏசபேல் கொன்று போட்டு விடக்கூடாதே என்று சொல்லி ரொம்ப ஜாக்கிரதையாக என்ன செய்யறான், செயல்படுகிறான். அப்படி அவங்கள ஒளிச்சு வைக்கிறது மாத்திரம் இல்ல, டெய்லி அவங்களுக்கு பாருங்க அப்பமும் தண்ணியும், ஏன்னா அவங்க சாப்பிடணும். சும்மா கெபிக்குள்ளே உட்கார்ந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்களுக்கு முடியாது, அவங்களால சாப்பிடாம தண்ணி குடிக்காம இருக்க முடியுமா? முடியாது. ஆகவே பாருங்க, 50 பேராக ஒளிச்சு வச்சுட்டு அவளுக்கு அப்பமும் தண்ணீரும் இந்த ஒபதியா கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் அந்த கெபிக்குள்ள கொண்டு போய் கொடுத்துட்டு என்ன செய்யறான், பராமரித்து வந்ததை நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம். பாருங்க, இது எவ்வளவு ஒரு அருமையான தன்னுடைய பணி. நாம் ஒருவேளை நம்ம கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக இருக்கலாம், உலக பிரகாரமான வேலையை செய்கிறவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட பணியாக இருந்தாலும் சரி, நாம் வேலையிலே மிக மிக ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய பணியை செய்கிற ஊழியக்காரராக இருந்தாலும் கூட, நான் ஆண்டவருக்கு முன்பதாக நான் எப்படி ஜாக்கிரதை உள்ளவனா என்னுடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றுகிறேன், எப்படி ஜாக்கிரதையாக நான் ஆண்டவருடைய வசனத்தை எப்படி நான் பிரசங்கிக்கிறேன், ஒரு நாளைக்கு ஒரு ஆத்துமாவிடமாவது நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லி இருக்கிறேனா என்கிற ஒரு உணர்வோடு நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகின்றார்.
உலக பிரகாரமான பணியை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் என்னுடைய வேலையிலே நான் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளுகிறேனா, அல்லது ஏதோ சரி இன்னைக்கு முடியல நாளைக்கு பண்ணிக்கலாம், நாளைக்கு முடியலையா அடுத்த நாள் பண்ணிக்கலாம், இல்லை இந்த வீக் எண்டில் நான் என்ன செய்வேன் பண்ணிடுவேன், மொத்தமாக வச்சு நான் சேர்த்து எழுதிக்கிருவேன், இந்த மாதிரியோட எண்ணங்களோடு நாம் வாழாதபடி ஒவ்வொரு நாளும் நாம் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள பிரயாசப்படும் போது கர்த்தர் நம்முடைய ஊழியங்களையும் இந்த உலக பிரகாரமான பணிகளை கூட ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கின்றார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான சகோதரனே, அன்பான சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட இப்படிப்பட்ட ஒரு ஜாக்கிரதையான ஒரு வேலையை செய்யும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களை அழைக்கின்றார். ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க உங்களுடைய பணியிலே ஒரு நிர்விசாரமாக இருந்திருக்கலாம். ஆனா பாருங்க, ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக்கொண்டு இருக்கிறார். உனக்கென்று நான் கொடுத்த அந்த சின்ன வேலையோ பெரிய வேலையோ அந்த பணியிலே நீ ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். அப்படி ஜாக்கிரதையாக நடந்து கொள்ளும் போது நீ யாருக்கு முன்பாக, நீசர்களுக்கு, இந்த உலகத்திலே காணப்படும் இந்த மனிதர்களுக்கு முன்பதாக நீ நிற்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக நிற்பாய். அது யாருக்கு முன்னால நிற்பான்? ராஜாவுக்கு முன்பாக நிற்பாய். பாருங்க, அன்றைக்கு தானியேல் அப்படித்தான் இருந்தான். கடைசியில் அவன் நின்று ராஜ சமூகத்தில் வந்து நிற்கும்படியாய் ராஜாவுக்கு அடுத்ததாக உயர்த்தி வைக்கப்படுகிறார். பாருங்க, எப்போ தன்னுடைய வேலையில அவன் ஜாக்கிரதையாய் நடந்து கொண்டதுனாலே அவன் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுத்தான். ஆனா தன்னுடைய பணியிலும் கூட அவன் மிக மிக ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளுறான். அவனுடைய பணியில எந்த தவறும் கண்டுபிடிக்காத அளவிற்கு மிக நேர்த்தியாய் நடந்து கொண்டதினாலே அவனுடைய பணியை பார்த்த ஆண்டவர் அவனை மேன்மேலும் உயர்த்துவதற்காக அவன் நீச மனிதர்களுக்கு முன்பதாக நில்லாமல் அவன் ராஜாக்களுக்கு முன்பாக அவனை நிறுத்தி வைக்க ஆசைப்படுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் அதைத்தான் கற்றுக்கொள்வோம். நம்முடைய வேலையிலே, நம்முடைய பணியிலே நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்வோம். அப்பொழுது நம்முடைய வேலையிலே, நம்முடைய பணியிலே ஆண்டவர் உயர்வை கட்டளையிடுவார். தானியேலுக்கு உயர்வை கட்டளையிட்ட தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கவர் வல்லவராயிருக்கிறார். உங்களையும் உயர்த்தவர் வல்லவராயிருக்கிறார். நம்ம ஒரு நிமிஷம் ஆண்டவருடைய சமூகத்தில் கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய பணியை நான் புத்தியாய், நான் உற்சாகமாய், நான் ஜாக்கிரதையாய் நான் செய்கிறேனா என்று சொல்லி நம்மையே நாம் தியானித்து பார்ப்போம். நம்மையே நாம் சிந்தித்துக் கொள்வோம். நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கான பதிலையும் நாமே கண்டுகொள்ளலாம். ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து அப்படியே நம்ம அனலைஸ் பண்ணோம்னு சொன்னா, ஆராய்ந்து பார்த்தோம் என்று சொன்னா அதற்குரிய பதிலையும் ஆண்டவர் நமக்கு கிடைக்க பண்ணுவார். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்புள்ள இயேசுவே, இந்த அருமையான 3ஆம் நாளின் காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவரே, நாங்களுடைய வேலையில நாங்கள் எப்படி ஜாக்கிரதையாய் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம். அப்பா, அன்றைக்கு உபதியா அப்பா உம்முடைய தீர்க்கதரிசிகளை எவ்வளவு அழகாக பத்திரமா இந்த கெபிக்குள்ளே ஒளித்து வைத்து ஜாக்கிரதையாக ஆண்டவரே அவர்களுக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுத்து யாரும் காணாத நேரங்களிலே அப்பா அவர்களை எவ்வளவு அழகாக பராமரித்து வந்தானப்பா. எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்களும் உம்முடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, உலக பிரகாரமான பணியை செய்கிற பிள்ளைகளாக இருந்தாலும் கூட, எங்களுடைய பணியிலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக மனிதர்களுக்கு முன்பதாக மாத்திரமல்ல உமக்கு முன்பதாகவும் நாங்கள் யோக்கியமானவர்களை செய்து ஆண்டவரை நாங்கள் நற்சாட்சி பெற்ற பிள்ளைகளாக காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் ஐயா. என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சோம்பல்கள், சோர்வுகள், ஆண்டவருடைய சலிப்புகள், வெறுப்புகள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு சாமி என்னுடைய பணியிலே நாங்கள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாய் நாங்கள் நடந்து கொள்ள, அதன் மூலமாய் வருகின்ற ஆசீர்வாதங்களை உம்முடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற பிள்ளைகளாய் காணப்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படி செய்ய போறதற்காய் நன்றி. அப்படி நீங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க போறதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை